எவ்வளோ பேர் பிக் பாஸ்க்குள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட டேலண்ட்ஸை காமிச்சாலுமே இங்கே கோமாளித்தனம் பண்ணுறவங்கள தான் பிக் பாஸ்க்குள்ளே கொண்டு வரீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஆனால் இங்கே நந்தினி அப்படின்ற ஒரு கேரக்டரு கண்டஸ்டண்டாக உள்ளே போயிருக்காங்க. ஒரு 4-5 நாள் கூட தாங்க முடியல, ஒரு வாரம் கூட இருக்க முடியல. அதுக்குள்ளே அவங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்துறாங்க. ரியாலிட்டி யாரும் இல்லை, நான் அன்பு காட்டினா பொய்ன்ற நடிக்கிறவங்க முன்னாடிலாம் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமாக நைட் டைமில் மட்டுமே தொடர்ந்து ஒரு 2-3 நாள் இப்படி கத்திட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக கத்துறாங்க, ஏன் கத்துறாங்க, இது ஒரு கண்டென்ட் ஆகுன்னு கத்துறாங்களா அப்படி நந்தினி ரொம்ப ஆஷா அவங்களோட கோவத்தை வெளிப்படுத்தும் போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அங்கிருக்க கண்டஸ்டன் யாரோ அவங்க கமெண்ட் பண்ணுறதை கேட்டு அவங்களுக்கு ரொம்பவே அஃபண்ட் ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. கொஞ்ச நேரத்தில் நான் மைக்லாம் போட மாட்டேன், நான் விஜய் சேதுபதி சொல்லி நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கத்துனாங்க. கட் பண்ணி பிக் பாஸ் கூப்பிட்றாரு, உள்ளே போனாங்க. இருக்க முடியாது அப்படின்னா உடனே ஓகே லெஃப்ட்டில் ஒரு டோர் இருக்குது, வெளில போயிடுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸும் சொல்லிட்டாரு. ஸோ ஏன் நடக்குது அப்படின்றது புரியல. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நந்தினி போனதுனால இந்த வாரம் எலிமினேட் ஆகிறவங்க ஏதாவது ஒரு மேஜிக்கை பண்ணி இன்னும் வரும் வாரங்களில் இருப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இதே மாதிரி பல பிக் பாஸ் அப்டேட்ஸ்லாம் பார்க்கணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.